This is Dr. V. Ranjit Kumar, time Coimbatore. ஸோ இந்த செஷன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய போர்டு எக்ஸாம் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எல்லாருக்குமே வந்து இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் ஒன்று கொடுப்பாங்க, ABCD அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அண்ட் வி ஹேவ் டு ரைட் சம் ஈக்குவேஷன், அது ரிலேட்டடான ஈக்குவேஷன் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த கொஷினை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, an organic compound A வந்து combines with chloroform and KOH which gives two compounds. அப்போ chloroform KOH வந்தாலே ரீமர்-டீமர் ரியாக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ டிஃபால்ட்டா A வந்து ஃபீனால், ரைட்டா? ஸோ அப்போ இது என்னவா இருக்குன்னா சாலிசிலால்டிகைடா இருக்கும். அப்போ ஆர்த்தோ பொசிஷன் சாலிசிலால்டிகைட், பேரா பொசிஷன் சாலிசிலால்டிகைட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அந்த காம்பவுண்டை வந்து நம்ம வந்து கூட சேர்க்கும் போது it gives same product அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அத காம்பவுண்ட் B மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணா சாலிசிலால்டிகைட்ல அந்த ஃபீனால் குரூப் என்ன ஆகும்னா ஜிங்க் ஆக்சைடா வெளியே போயிடும். ஸோ நமக்கு பென்சால்டிகைட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், A வந்து ஃபீனால், அவங்க சொன்ன டூ காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆர்த்தோ சாலிசிலால்டிகைட், பேரா சாலிசிலால்டிகைட், அண்ட் காம்பவுண்ட் B என்ன அப்படின்னா benzaldehyde. And oxidation of B benzaldehyde gives compound C கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ பென்சால்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணா பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ மாலிகுலர் ஃபார்முலால C7H6O2 கொடுத்திருக்காங்க. ஸோ O2 வந்தாலே மேக்ஸிமம் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஆன்சரா இருக்கும். அப்போ பென்சால்டிகைட் B, C வந்து என்னன்னா பென்சோயிக் ஆசிட். And then என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோடலைம் கூட சோடியம் சால்ட் ஆஃப் C அந்த காம்பவுண்ட வந்து ட்ரீட் பண்ணும்போது it gives காம்பவுண்ட் D கொடுத்துருக்காங்க. அப்போ சோடலைம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கார்பாக்சிலேட்டை ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் பண்ணும். அப்போ நம்ம இங்க வந்து பென்சோயிக் ஆசிட் டிக்ளேர் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ சோடியம் பென்சோயேட்டை சோடலைம் கூட சேர்த்தா யூ வில் கெட் பென்சீன். ஓகே, ஸோ இதை எப்படி நீங்க ஈக்குவேஷன் எழுதணும், எப்படி ரிசல்ட்டா பிரசன்ட் பண்ணணும் 5 மார்க்குக்கு நான் இப்ப எழுதி போடுறேன், அதை கவனிங்க. ஓகே, சோ இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் A ஃபீனால், ரைட்? இது குளோரோஃபார்ம் KOH ரீமர்-டீமர் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னா it will gives ஆர்த்தோ பேரா சாலிசிலால்டிகைட் ரெண்டு ப்ராடக்ட் வரும். எப்பயுமே பேரா ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்ட், மைனர் ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேரா தான் எப்பயுமே மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆர்த்தோ பேரா சாலிசிலால்டிகைட். அதுக்கப்புறம் இந்த ஆர்த்தோ சாலிசிலால்டிகைட் அண்ட் பேரா சாலிசிலால்டிகைட் ரெண்டுத்துலயும் நீங்க ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டுத்துலயும் ஜிங்க் ஆக்சைடு பை ப்ராடக்டா வெளியே போகும். அதே மாதிரி இங்கேயும் ஜிங்க் ஆக்சைடு பை ப்ராடக்டா வெளியே போகும். அப்போ ரெண்டு காம்பவுண்டுக்கு OH குரூப் போயிடும். அப்போ இட் வில் கிவ் சேம் ப்ராடக்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது இல்லையா? அப்போ பென்சீன் ஆல்டிகைட் குரூப் மட்டும் இருக்கும். ஸோ B வந்து பென்சால்டிகைட். ஓகே, அண்ட் இங்க பென்சால்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிகைட் வந்து என்னவா மாறும், ஆசிட். அப்போ காம்பவுண்ட் C வந்து என்ன அப்படின்னா பென்சோயிக் ஆசிட், ரைட்? அண்ட் சோடியம் சால்ட் ஆஃப் பென்சோயிட் பென்சோயிக் ஆசிட், சோடியம் சால்ட் ஆஃப் பென்சோயேட்டை வந்து நீங்க சோடலைம் கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோடியம் கார்பனேட் பை ப்ராடக்டா வெளியே போகும். இங்க பென்சீன் ஹைட்ரோ கார்பன் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா? சோ இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. லாஸ்டா ரிசல்ட் எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு 1 மார்க் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நீங்க ஃபுல்லா மார்க் வாங்க முடியும். சோ ஈக்குவேஷன் எழுதுற பேட்டர்ன், அந்த ஈக்குவேஷனை நீங்க கரெக்டா எழுதிட்டு அதுக்கு கீழே நேம் எழுதக்கூடாது. அது என்ன சொல்லியிருக்காங்க, இது A, இது B, இது D, இது C நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த ஃபைனல் ரிசல்ட் எழுதும் போது காம்பவுண்ட் என்னென்ன A, B, C, D அது ஃபர்ஸ்ட் காலம்ல மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் காலம்ல ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா A பென்சீன் ரிங் OH, இது B வந்து பென்சால்டிகைட், C வந்து பென்சீன் ரிங் COOH, D வந்து பென்சீன். தேர்ட் காலம்ல வந்து அதோட நேம் கரெக்டா எழுதணும். காமன் நேம் ஆர் ஐயூபேக் நேம், எந்த நேம் தெரியுமோ அது தெளிவா எழுதணும். A ஃபீனால், B பென்சால்டிகைட், C பென்சோயிக் ஆசிட், D பென்சீன். சோ இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க பிரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த
டைப் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டினுக்கு நீங்க ஃபுல் மார்க் ஆர்கானிக்ல எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆர்கானிக் கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம், ஃபீனால் டு டொலுவின் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபீனாலோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க, ஸ்டார்டிங் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டொலுவினோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க. அப்போ பென்சைன் ரிங்ல CH3, ஃபீனாலுக்கு பென்சைன் ரிங்ல OH. அதுக்கப்புறம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா? ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து ஜிங்க் ஆக்சைடு வெளியே போயிடும். அப்போ ஜிங்க் ஆக்சைடு வெளியே போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பென்சைன் ரிங் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அல்கைலேஷன் ப்ராசஸ், anhydrous AlCl3 மெத்தில் குளோரைடு ஆட் பண்ணா இந்த பென்சீன் மேல இருக்கிற Hம் இந்த Clம் HCl பை ப்ராடக்டா வெளியே போகும். அப்ப HCl வெளியே போயிருச்சுன்னா இந்த மெத்தில் குரூப் இங்க வரும். அப்ப உங்களுக்கு டொலுவின் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இங்க ஃபீனால் டு 135 ட்ரைப்ரோமோ பென்சீன் இருக்கு. சோ அப்ப நீங்க பிளாங்கா திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதிருங்க, ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி 135 ட்ரைப்ரோமோ பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க வந்து OH இருக்கு, ஆனா இங்க OH இல்ல, ஆனா இங்க 3 புரோமின் வந்திருக்கு. அப்ப நம்ம ஃபீனால் புரோமினேஷன் ஒன்று படிச்சிருக்கோம். புரோமின் வாட்டர் ஆட் பண்ணா உங்களுக்கு 2 ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன், 3 பொசிஷன் BR வரும் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ அந்த ரியாக்ஷன் எழுதணும், புரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் இன் பிரசன்ஸ் ஆஃப் போலார் சால்வெண்ட். அப்ப உங்களுக்கு 246 ட்ரைப்ரோமோ ஃபீனால் காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ இங்க OH குரூப் இல்ல. அப்ப ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஜிங்க் டஸ்ட் இங்க ஆட் பண்ணா ஜிங்க் ஆக்சைடு வெளியே போயிட்டு இங்க வந்து H வந்துடும். அப்போ இங்க OH குரூப் போயிடும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 135 ட்ரைப்ரோமோ பென்சீன் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க கரெக்டா எழுதிடலாம். ஓகே, மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த பார்ட்ல இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தரோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஸோ சிம்பிள் ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை சாப்டர் இருக்கோ அதுல இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின்ஸ் நீங்க எய்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 15 கொஸ்டின் ஒரு சாப்டருக்கு தெளிவா நீங்க படிச்சீங்கன்னா போதும், அங்க போய் நீங்க 90% மேல நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு சாப்டருக்கு 15 கொஸ்டின் படிச்சாலே ஓரளவுக்கு நம்ம அந்த சாப்டர் தரவாயிடும். சரிங்களா? ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே கெமிஸ்ட்ரியில மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.